அதிகாரம் 13. தொழுநோய் பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோயென ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோயிருக்கும் இடத்தை குரு பார்க்க, அந்த இடத்தில் முடி வெண்மையாக மாறி நோயிருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோர் பகுதிகளை விட குழிந்திருந்தால் அது தொழுநோய் ஆகும். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளை படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள முடி வெண்மையாகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமலும் குறைந்தும் இருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். ஏனெனில் அது சொறி சிரங்கு மட்டுமே. இருப்பினும் அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டு அற்றவர் ஆவார். தீட்டு அற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிரங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிரங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய் ஆகும். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது முடியை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாக இருக்கிறது என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய் ஆகும். இதனால் குரு அவரை தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரும் தனியாக பிரித்து வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் தலை முதல் கால்வரை காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் குரு அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடல் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகி விட்டதால் அவர் தீட்டு அற்றவர் ஆவார். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர் ஆவார். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, எனவே அது தொழுநோய் ஆகும். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாக மாறிட்டெனில் அவரை தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அவரும் தீட்டு அற்றவர் ஆவார். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் முடி வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை முடி இல்லை என்றும் மற்ற தோலை விட குளிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்று கண்டால் அவரை 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். தோலில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோயின் அடையாளமாகும். அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மறுபரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு மட்டுமே. எனவே அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மறுவில் முடி வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழிவாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய் ஆகும். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மறுவில் வெள்ளை முடி இல்லை என்றும் அது மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோலில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய் ஆகும். தோலில் அந்த மறு பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு ஆகும். அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு மட்டுமே. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால்
குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாகவும் முடி பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடம் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்து அதில் கருப்பு முடியும் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக பிரித்து வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் முடி இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டு அற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோலில் சொறி பரவி இருந்தால் முடி மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர் ஆவார். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு முடி முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று என்பது பொருள். அவர் தீட்டற்றவராய் இருக்கிறார். அவர் தீட்டு அற்றவர் என குரு அறிவிப்பார். ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவை அவர்களுடைய மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அவை தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல் ஆகும். அவர் தூய்மையானவரே. முடி உதிர்ந்து ஒருவருடைய தலை மொட்டையானாலும் அவர் தூய்மையானவரே. முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை முட்டையாய் இருந்தால் அவரும் தூய்மையானவரே. மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கமாகும். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளியே. எனவே அவர் தீட்டுப்பட்டவர். அவர் தீட்டு உள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் ஆவார். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருக்க வேண்டும். ஆட்டு மயிர் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு மயிரும் சேர்ந்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோலாடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோலாடையிலோ பாவியிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோயே ஆகும். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியதை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலாடையிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய் ஆகும். அது தீட்டானது ஆகும். அந்த நோயுள்ள ஆட்டு மயிராலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோலாடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய் ஆகும். அது நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவ சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக பிரித்து வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் ஏற்பட்ட பகுதி நோய் பரவாதிருந்தும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது ஆகும். அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்து விட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோலாடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தெறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ
கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு மயிர் உடை, பஞ்சு நூல் உடை, பாவு, ஊடு நூல், தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே.